சுண்டக்காய் பொரியல் செய்யலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்திட்டேன். பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாம். சுண்டைக்காயை நான் தட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வீட்டில் இருந்த சுண்டைக்காய் தாங்குது நல்லா வதக்கிட்டு சுண்டைக்காய் போட்டு வதக்கிடலாம். கழுவி எடுத்தாச்சுங்க. சுண்டைக்காய், வெங்காயம், மிளகா வெந்துருச்சு. இதையும் போட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கருவேப்பிலை தலையெல்லாம் போட்டு வதக்கியாச்சுங்க. மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், மிளகாய் பொடி போட்டேன். சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதை போட்டு இந்த பச்சை பாசை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாம் உப்பு சேர்த்தி சீக்கிரமாக வெந்துடுது. நல்லா வதக்கி விட்டுடலாங்க. உப்பு கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதி வந்தால் போதுங்க, வெந்துரு. இந்த தண்ணியெல்லாம் வற்றுனாவே வெந்துரு. பாருங்கள், வெந்தாச்சு. இதுக்கு நான் தேங்காய் துருவல் போட்டு வதக்கி எடுத்துடலாம். தக்காளி போடலாம். நான் தக்காளி போடல இன்றைக்கி. சாம்பார் குழம்பு வச்சுருக்கிறதுனால அதுக்கு இது அப்படியே சாப்பிட்லான்ட்டு வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, சுண்டைக்காய் பொரியல் ரெடி.